Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe veg கோலா உருண்டை. மட்டனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ்ஜில் எப்படி கோலா உருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். அதை சுடு தண்ணி நல்லா சூடான தண்ணியை நான் அதில் மேலே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். நம்ம வந்து சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் தண்ணியில் 2 தாட்டி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 3 சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம அதே ஜாரில் மீல் மேக்கர் பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அதையும் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரிசி மாவு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேவையான அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிடலாம். உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் வரும். நல்லா எல்லாத்தையும் இதே மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இந்த கோலா உருண்டையை நீங்கள் நான்வெஜ்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்க நம்பி சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நான்வெஜ் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோலா உருண்டையை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் அப்புறம் முட்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம், அப்புறம் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு உடையாமல் சூப்பராக வரும். வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.